வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 53. ஊருக்கு போய் வந்து 4 நாட்கள் ஓடிவிட்டது. இன்னமும் அருண்மொழியின் முகத்தில் தெளிவில்லை. ஒருவித அழுத்தத்துடனும் இறுக்கத்துடனுமே தனது வழக்கமான பணிகளை செய்து கொண்டிருந்தான் அவன். தான் வாழ்ந்த இடங்களை பார்த்து தாத்தா தான் பெரிதும் உவகை கொண்டாரே தவிர தன்னவன் சிறிதும் உற்சாகமின்றி அதனை கடனே என பார்த்து வைப்பதிலேயே அவனுடைய உணர்வுகளை சரியாக புரிந்து கொண்டவள் அங்கிருந்து விரைந்து கிளம்பவே விரும்பினாள். கோபாலும் பேரனின் முகத்தை கவனித்து தானாகவே ஒரு காரணத்தை உருவாக்கி பார்த்தவரை போதும், அமலா வீட்டிற்கு திரும்பலாம், பயணத்திற்கு முன் சிறிது ஓய்வெடுக்க வேண்டும் என கூறவும் எதிலிருந்தோ தப்பிப்பது போல் விரைந்து செயல்பட்டான் அருள். கணவனின் நிலை புரிந்து அவ்வப்போது நதியா ஏதாவது விளையாட்டாக கேலி பேசி அவனை இலகுவாக்க முயன்றாலும் அப்போதைக்கு தன்னை மீறி லேசாக சிரித்து வைப்பானே தவிர மீண்டும் ஓட்டுக்குள் சுருண்டு கொள்ளும் நத்தையாய் அவன் மாறும் நேரம் செய்வதறியாது திணறி போனாள் பெண். அன்றிரவு படுக்கைக்கு வந்தவனை நெருங்கி குட் நைட் என அவள் கட்டிக்கொள்ள அவனும் அவளை கைகளால் சுற்றி வளைத்து கண்களை மூடி உறங்க முயன்றான். ஆனால் அவன் முயற்சி கைகூடாமல் அவனுக்கு போக்கு காட்டியது. மனதின் அழைப்புறுதலை மீறி உறங்க முடியாமல் தவித்தவன் மனைவியின் கையை விலக்கியபடி எழுந்தமர்ந்தான். ஏதோ ஒரு அவஸ்தையில் தன் பின்னங்கழுத்தை அழுந்த தடவி கொண்டவன் திரும்பி அவளை பார்க்க அவள் அவனை நேராக பார்த்திருந்தாள். அதில் சற்றே திணறியவன் தூங்கலையா நீ என கேட்டான். அதையே நான் திரும்பி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க என சலிப்புடன் உச்சு கொட்டி கொண்டவன் வரல என்றான் ஒற்றை வார்த்தையில். மெல்ல புன்னகைத்தவள் தானும் எழுந்து அமர்ந்து அவன் முதுகில் தலை சாய்த்து அவன் வயிற்றோடு கைகளை கோர்த்து பிடித்து கொண்டாள். ஏன் வரல என்று விசாரித்தாள். தெரியல என மீண்டும் ஒற்றை சொல்லில் பதில் வந்தது. சில நிமிடங்கள் தொடர்ந்த மௌனத்தின் பின்னே இதே ஒரு ஆரோக்கியமான பொண்டாட்டிய கல்யாணம் செஞ்சிருந்தா உங்களுக்கு இந்த கஷ்டம் இல்லைல்ல என்று மெல்லமாக பேசினாள் நதியா. திடுக்கிட்டு திரும்பியவன் என்ன என்றான் திகைப்பாக. அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னீங்களே, என் மனசை யார்கிட்டையும் வெளிப்படையா பகிர்ந்துக்க கூடிய வாய்ப்பை வாழ்க்கை எனக்கு தரலன்னு. ஏன்னு காரணம் கேட்டதுக்கு தாத்தா பாட்டி வயசானவங்க, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிதா சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி எதையோ நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்பவும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஆனால் அஸ் அ ஹஸ்பண்டா உங்களால் அதை என்கிட்ட ஷேர் பண்ணி ஆறுதல் தேடவும் முடியலை. எதனால் இப்படின்னு யோசிக்கும் போது தான் பளிச்சுன்னு ஒரு விஷயம் புரியுது. உங்க ஒய்ஃபு கிட்டையும் உங்களுக்கு அதே தயக்கம் வருதுன்னா அவளோட உடல்நிலைதான் பிரச்சனையா இருக்குமோன்னு. விழிகள் சிவக்க நதியா என்று அதட்டலாக அழைத்தான். இப்ப எதுக்கு இவ்வளவு சவுண்டு விடுறீங்க? என் பாயிண்ட் கரெக்ட் தான். என்னை கல்யாணம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சிருக்கணும். நீங்க தாத்தா பாட்டி தான், வேற வழி இல்ல, கடவுளா பார்த்து உங்களுக்கு கொடுத்தது. பொண்டாட்டி எல்லாம் உங்க சாய்ஸ் தானே, நல்ல தெளிவா யோசிச்சு செலக்ட். அவள் முடிப்பதற்குள்ளாகவே வெடுக்கென்று எழுந்து நின்றவன் போதும், உன் உளறல நிறுத்து, இதுக்கு மேலே ஏதாவது பேசின ஆரஞ்சு பள்ள பேத்துருவன் என்றான் கோபமாக. அவளும் வேகமாக எழுந்து ஓ பேப்பிங்க என்ன அவ்வளோ சாதாரணமா நினைச்சிட்டீங்களா என வம்புக்கு நின்றாள் அவனிடம். ச்சே என புருவங்களை நெரித்தவன் வழக்கம் போல தன் பின்னங்கழுத்தை தடவிக்கொள்ள பெண் இன்னமும் அவனை சீண்டினாள். இந்த ஸ்டைலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, உன்னை வாயை மூட சொன்ன. நான் மூட மாட்டேன் என்றாள் அவள் வீம்பாக. மை காட் என்று இரு கரங்களாலும் அவன் தலையை பிடித்து கொள்ள அவள் முகத்தில் மெல்ல ரகசிய முறுவல் அரும்பியது. அப்படியே சில நொடிகள் நின்றவன் பின் விரைந்து அறையை விட்டு வெளியேற அவளும் அவன் பின்னால் வாள் பிடித்து சென்றாள். அவளை ஆயாசமாக பார்த்தவன் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, ஏன் இப்படி படுத்துற என்று சலிப்புடன் கேட்டான். நான் இங்கே நின்று சத்தமா பேசுவேன், தாத்தா எழுந்து வந்துடுவாங்க, பரவாயில்லையா? அவளை பற்களை கடித்து முறைத்தவன் விறுவிறுவென்று மீண்டும் அறைக்குள் நுழைந்து மறுபுறம் இருந்த பால்கனி கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று நின்றான். அவன் பின்னோடு வந்து இருந்தவளும் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்த நாற்காலியில் வசதியாக அமர்ந்து கொண்டாள். உடென்று முகத்தை வைத்திருந்து தொலை தூரத்து இருளை வெறித்திருந்தவனை விழிகளால் அளந்தவள் சரியான அடம் பிடிச்ச கழுத என்று சத்தமாக முழங்கினாள். என்ன என்றவன் ஆக்ரோஷமாக திரும்ப ஹூப்ஸ் சாரி, சரியான அடம் பிடிச்ச டாக்டர், இப்போ ஓகேவா என விஷம சிரிப்புடன் கேட்டாள். அதுவரை இருந்த இறுக்கம் லேசாக தளர கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்பவே கொழுப்பு கூடி போயிருக்கு என்றான் முறைப்பாக. அப்படியா? ஏங்க
அன்னைக்கு மாதிரி தூக்கி பார்த்து எவ்வளவு கூடியிருக்குன்னு சரியா சொல்லுங்க பார்க்கலாம். கமான் கமான் என்று அவனிடம் தனது வலது கரத்தை நீட்டினாள். தன்னை மீறி வெளிவர துடித்த சிரிப்பை முயன்று விழுங்கி வெளியே அழுத்தமாக காண்பித்துக் கொண்டவன் அவளின் கையை வெடிக்கென்று பிடித்திழுத்து எழும்பி தான் அந்த இடத்தில் அமர்ந்த வேகத்தில் அவளை மீண்டும் இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான். ஆ, முரட்டு டாக்டர், என் கையெல்லாம் வலிக்குது என்று உதறினாள். நல்லா வலிக்கிட்டோம், என்ன வாய் பேசுற நீ என்று கடிந்து கொண்டே அவளை பின்னிருந்து அணைத்தும் கொண்டான். ஐயோ டாக்டர், நிஜமா வலிக்குது என்றவளின் குரலின் தவிப்பில் அவசரமாக அவளது கரத்தை முன்னிழுத்து பார்த்தான். அம்மா வலிக்குது விடுங்க என்று முகத்தை சுளித்தவளின் விழிகளில் நீரும் கோர்த்து கொண்டது. அதைக் கண்டு துணுக்குற்றவன், ஏய் ரொம்ப வலிக்குதா என்று கவலையுடன் கேட்டான். வலிக்குதாவா? யூ இடியட், உன்னையெல்லாம் சமாதானம் செய்ய நினைச்சேன் பாரு. என்னத்தான் வாசல்ல கிடைக்கிறத எடுத்து அதனாலேயே அடிச்சுக்கணும் என்று பொங்கியவள் மாறாக தனது இடது கையை வைத்து மானாவாரியாக அவன் தலையில் தொடர்ந்து கொட்டுக்களை வைத்தாள். ஏய் நதி, போதும் விடு, எத்தனை கொட்டு வப்பனி என்று தலையை இதற்கும் அதற்கும் திருப்பியவாறே அவளிடம் புலம்பினானே தவிர தன் தவற்றுக்கு தண்டனையாய் அதை உளமாற ஏற்றபடி அவள் கரம் பற்றி தடுக்க முயலவே இல்லை. எதுக்கு விடணும்? எனக்கு மட்டும் நல்லா வலிக்கட்டும் சொன்னீங்க. ஓகே ஓகே, சாரிடி பட்டு என்று அவள் கன்னத்தில் உதடு புதைத்து கொஞ்சினான். என்று நொடித்தவளின் கையை மெதுவாக அழுத்தி விட்டவாறே, இன்னும் வலிக்குதா? வாலனி போட்டு விட்டுமா என்று விசாரித்தான். என அழுத்தபடி அவன் கையை தட்டிவிட்டவள் அவனுடைய தோளில் சலுகையாக தலை சாய்த்து கொண்டாள். நிம்மதி பெருமூச்சு விட்டவன், கொஞ்ச நேரத்துல என்ன ஆட்டம் காட்டிட்ட நீ என்று அவள் தலையில் முட்டினான். அட ஆமா, அதை மறந்தே போயிட்டேனா என்று விரைந்து தலையை உயர்த்த முயன்றவளின் முயற்சியை பலம் கொண்ட மட்டும் தன் கரத்தை வைத்து அழுத்தி தடுத்தவன் அடுத்து கெஞ்சலில் இறங்கினான். இதுக்கு மேலே என்னால் சத்தியமா முடியாது பேபி, ரொம்பவே ஓவரா போயிடுச்சு. இது வரைக்கும் யார்கிட்டையும் இப்படி நான் சண்டை போட்டதே இல்லை. இது என்ன, தாத்தா உங்களை இப்படி சண்டை போடக்கூட தெரியாம வளர்த்து வச்சிருக்கார் என்று அவன் கை சிறைக்குள் கிடந்தபடி கேலி செய்து நகைத்தாள். போடி என்றான் அழுப்புடன். சரி கையை எடுங்க. எதுக்கு? தேவையில்லை, நீ இப்படியே இரு. அட நம்பி எடுங்கப்பா, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். அடிங்கு என்றவன் அவள் காதை திருக வாய் விட்டு சிரித்தபடி அவன் கழுத்தை கட்டி கொண்டவள் அவனது கன்னத்திலும் அழுத்தமாக முத்தம் ஒன்றை பதித்தாள். சரி இப்ப சொல்லுங்க என விழித்தவன், என்ன சொல்லணும் என்று புரியாமல் கேட்டான். ஹா, சுரைக்காய்க்கு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லணும். அவள் கோபமாக கண்களை உருட்டியதில் அசடு வழிந்தவன், இப்படியெல்லாம் பார்க்காத பட்டு, எனக்கு பயமா இருக்கு என்று சிரித்தபடி கண் சிமிட்டினான். முகம் இருக, சரி கையை எடுங்க, பேசாம நான் போய் தூங்கவாது செய்கிறேன் என்று எழ முயன்றாள் மனைவி. விளையாட்டை கைவிட்டு தீவிரமானவன், ஏன் நதி புரிஞ்சுக்கோயேன், என்னால் சொல்ல முடிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேனா என்று இயலாமையுடன் கேட்டான். அதை தான் நானும் சொல்கிறேன், நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் ஆக போகுது. உங்களை பற்றின விவரம் தெரிஞ்சு கூட 2 மாதம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது கேட்டு நான் தொல்லை பண்ணியிருக்கேனா? அருள் பதிலின்றி அமைதியாக இருக்க அவன் முகம் பற்றி தன் புறம் திருப்பியவள், நீங்க புரிஞ்சுக்கோங்க அமர், எதையும் வெளியில ஷேர் பண்ணாம உங்க மனசுக்குள்ளேயே திரும்ப திரும்ப போட்டு அழுத்தி வச்சிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, மைண்டுக்கும் நல்லதில்லை. ப்ளீஸ்டா குட்டி என்று கண்ணம் பற்றி தாஜா செய்தாள். அவன் இதழ்கள் மெல்ல விரிந்து கொள்ள, ஐ லவ் யூ என்று அவள் உதட்டில் அழுந்த முத்தமிட்டான். உத வாங்க போறடா நீ, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்ற? ஏய், சுத்தமாக ஷேர் பண்ண வர மாட்டேங்குது, தோண மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும் என்று அவனும் எரிச்சலானான். அது எப்படி வராம போகும் என வேகமாக தொடங்கியவள் சற்றென்று நிறுத்தி, என்ன பிரஸ்டீஜ் அண்ட் ஈகோ தலை தூக்குதா என்று நக்கலாக கேட்டாள். அவளை ஒரு கணம் உணர்வின்றி நேராய் பார்த்தவன், என் வாழ்க்கையில அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு என்ன தன்னோட வச்சு வளர்க்க பயந்தது. பல வருஷம் கழிச்சு எதிர்பாராம நேர்ல சந்திக்க வாய்ப்பு இருந்தும் என் முகத்தை பார்க்கவே விரும்பாம ஆர்வம் காட்டாம நான் இருக்கிற தசப்பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடினதெல்லாம் எனக்கு பெருமை தர விஷயமா? அப்புறம் ஏன் எனக்கு அந்த பிளட்டி பிரஸ்டீஜும் ஈகோவும் தலை தூக்காது? இல்ல தெரியாம தான் கேட்குறேன், பதில் சொல்லு என்று வெடித்தவனின் நெஞ்சுக்கூடு உணர்ச்சி வேகத்திலும் கட்டுக்கடங்காத ஆவேசத்திலும் மேலும் கீழுமாக சீரற்று வேகமாக ஏறி இறங்க ஆரம்பித்தது. கண் இரண்டிலும் நீர் தேங்கி நிற்க, டாக்டர் என்று தீனமாய் முணங்கி அவன் மார்பில் கை வைத்து அவனை ஆசுவாசப்படுத்த முயன்றாள் பெண். கோபத்தில் விழிகள் கோவைப்பழம் என சிவக்க
அவள் கையை தட்டிவிட்டு அழாத என்று பற்களை கடித்து அதட்டினான் அவன். கமலா பாட்டி சொன்னதாக அம்மா கூறியது நினைவு வரவும் அவசரமாக கண்ணீரை துடைத்தெறிந்தவள் இல்ல அழல என்று மறுத்து தலையசைத்தாள். முகத்தை சுளித்தவன் அவளை விலக்கிக் கொண்டு விரைப்பாய் எழுந்து நின்றான். அவன் பிடித்து தூர தள்ளி தனியாக நிறுத்தியதில்தான் அவளுடைய மேனியின் பதட்டத்தையே அவளால் சரியாக உணர முடிந்தது. கணவனை சுழன்றடித்துக் கொண்டிருக்கும் அவனுடைய இயலாமையும் வழிகளும் அவன் வாயால் சொல்லப்படும் நேரம் நேசம் வைத்த இவள் இதயத்திலும் அதே வேதனை பலமாக இறங்கி பெண்ணின் கை கால்களை பலமிழக்க செய்து கொண்டிருந்தது. ஷேர் பண்ண சொன்னேல, நல்லா கேட்டுக்கோ. உலகத்துல எங்கேயும் இப்படி ஒரு கேவலத்தை நீ கேள்விப்பட்டிருக்க மாட்ட. என் பாட்டி அவங்க வயசு தராதரம் எல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து ஓ மாமா கிட்டேயும் அவங்க பொண்டாட்டிக்கிட்டேயும் கையேந்தி மடிப்பிச்சு கேட்டது எதை தெரியுமா என்று சீற்றத்துடன் திரும்பியவன் மனைவி இருந்த நிலை கண்டு அதிர்ந்து போனான். நதி என பதறியடித்து அவளை நெருங்கியவனை இறுக கட்டி அணைத்து தேம்பி எழுதாள் அவள். டாக்டர், சம்திங் இஸ் ராங். ஏன் சுகர் ஆர் பிபி ஏதோ அப்நார்மலா இருக்கு, என்னன்னு பாருங்க என்று அவன் மீதே தொய்ந்து விழுந்தாள். தலையில் அடித்து கொண்டான் வர்மன். உனக்கு எதுக்கடி இந்த தேவையில்லாத வேலை? என்னோட பாஸ்ட் இப்போ ரொம்ப முக்கியமா என்று கடிந்தபடி அவளை வேகமாக கைகளில் அள்ளி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். அத்தியாயம் 54. மனைவியை படுக்கையில் விட்ட அருள்மொழி தேவையான மருத்துவ உபகரணங்களை பரபரவென்று எடுத்து வந்து அவளை பரிசோதித்தான். அவனையும் மீறி அவன் கைகளில் மெல்லிய நடுக்கம் இருந்தது. இரத்த பரிசோதனைக்கு என அவளின் விரலை பிடித்து சிறு ஊசியால் அவன் துளையிட, டாக்டர், நானெல்லாம் ஊசி போட்டு பல வருஷம் ஆகுது, இப்படி குத்தி வைக்கிறீங்களே என்று புலம்பினார் நதியா. வாய மூடு, அரைஞ்சிட்டு போறேன். ஐயோ டாக்டர், பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா மடியில போட்டு கொஞ்சி சமாதானப்படுத்தி சேவகம் செய்யணும், இப்படியெல்லாம் திட்டக்கூடாது. அரைகுற மயக்கத்திலையும் இவ வாய் அடங்குதா பாரு. அதெல்லாம் அடங்காது என குளறிக்கொண்டே என்றாலும் அவனுக்கு தொடர்ந்து பதிலடி தந்தவாறு இருந்தால். மருத்துவ கருவிகளில் வெளிவந்த முடிவுகள் எதுவும் அபாய கட்டத்தை காண்பிக்காததில் சிறு நிம்மதி கொண்டவன் அவளின் தற்போதைய உடல்நிலைக்கு ஏற்ப தர வேண்டிய மருந்துகளை வரிசையாக ஊசிகளில் ஏற்றி அவள் தேகத்தில் அடுத்தடுத்து செலுத்தினான். வழியில் முகத்தை சுளித்தபடி அவனை என்னென்னவோ வாய்க்குள் பேசியபடியே இருந்தாள் அவள். லேசான பெருமூச்சோடு அவளை எடுத்து தன் மடி மீது கிடத்தி நெற்றியில் முத்தமிட்டவன். என்னடி பட்டு, என்ன பண்ணுது? ட்ரௌசியா இருக்கா என கவலையுடன் கேட்டான். கை கால் எல்லாம் வெல வெலன்னு இருக்கு, தலை ரொம்ப சுத்துது. நீ எதுக்குடா கோபமா உன் மடியிலிருந்து என்னை எழுப்பி நிக்க வச்ச? அப்படியே உட்கார்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா, சொல்லிட்டாங்க தொட நடுங்கி. வாய மட்டும் பாரு, இன்னொரு தடவை உங்க பாஸ்ட சொல்லுங்கன்னு கேளு, அப்புறம் இருக்க உனக்கு கச்சேரி என்று கடுகெடுத்தான். நான் அப்படித்தான் கேட்பேன், நீங்க சொல்லிதான் ஆகணும். அடுத்த தடவை பேச ஆரம்பிக்கும் போது உங்க ஊசி எல்லாம் வேணாம், நானே எங்க சித்த மருந்துகளை எடுத்து தயாரா வச்சுக்கிறேன். அப்புறம் பாருங்க எப்படி ஸ்டடியா நின்னு கதை கேட்கிறேன்னு. வாயாடி மை ஸ்வீட் பட்டு என வேண்டுமென்றே அவள் கீழுதட்டை லேசாக வலிக்க நறுக்கென்று கடித்து வைத்தான். ஆ டாக்டர், இதென்ன வாயிலெல்லாம் ஊசி போடுறீங்க என்றவள் குளறலுடன் அலறியதில் மருத்துவனின் வெடித்த சிரிப்பு அடங்க வெகு நேரமாயிற்று. மறுநாள் காலை விழிப்பு வந்ததும் அருகில் கணவன் அமர்ந்திருப்பதை பார்த்து அவள் பம்மிக் கொண்டு படுத்திருக்க அவனும் முதலில் அதை கவனிக்கவில்லை. எவ்வளவு நேரம்தான் அசையாமல் படுத்திருப்பாள். மெல்ல அவள் திரும்பி படுக்கவும் அவன் கவனம் அவளிடம் குவிந்தது. விழித்திருந்தவளின் கருவெளிகள் அவ்வப்பொழுது மூடிய இமைக்குள் அங்குமிங்கும் உருள்வதைக் கண்டு கொண்டவன் அவள் காதை பற்றி முறுக்கினான். ஆ டாக்டர், வலிக்குது என அவன் கையை தட்டிவிட்டபடி எழுந்தமர்ந்தாள். அவன் முறைக்க, எனக்கு அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும், நீங்க சைட் அடிக்கிறீங்களேன்னு பாவம் பார்த்து அமைதியா உங்க முன்னாடி இப்படியே அசையாம உட்கார்ந்திருக்க முடியாது என்றவாறு அவசரமாக மெத்தையை விட்டு கீழிறங்கி குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். இப்ப இவ என்ன சொன்னா என புருவங்களை சுருக்கியவன் அவளின் விளையாட்டு புரிந்து மெல்ல சிரித்து கொண்டான். வெளியே வந்தவளோ, தாத்தா என்ன பண்றாருன்னு போய் பாக்குறேன் என அவனிடம் இருந்து நழுவி ஓட முயல பாய்ந்து பெண்ணின் ஜடையை நொடியில் பற்றி இழுத்திருந்தான் அவன். ஐயோ டாக்டர், ஷாம்பு விளம்பரத்துல வர மாதிரி இவ்வளோ நீளமா அடர்த்தியா முடிய வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், என் ஜடையை விடுங்க முதல்ல என்று சினிங்கியவளை சற்றும் பொருட்படுத்தாமல் இழுத்து வந்து கட்டிலில் அமர்த்தியவன் அந்த கருவியை கையில் எடுக்க அவள் முகம் சுளித்து கொண்டது. இதெல்லாம் தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அவள் பேச்சை காதில் வாங்காமல் இரத்த அழுத்த பரிசோதனை கருவியின் பெல்ட்டை அவள் கையில் போட்டுவிட அவன் மனைவியோ தலையில் கை வைத்து கொண்டாள்.
அதன் அளவு சரியாக இருக்கவும் அடுத்து அவள் விரல் பற்றி சர்க்கரை அளவை பரிசோதிக்க முயல பெண் கெஞ்சலில் இறங்கினாள். டாக்டர், ஐ நோ, ஐம் ஜஸ்ட் ஃபைன், ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த குரலை மீறி அவனால் செயல்பட முடியவில்லை. அவன் மனக்கண்ணில் 10 வயது சிறுமியாக விழிகளில் நீர் தேங்கி நிற்க, தினமும் சாப்பிட நான் ஊசி போட்டே ஆகணும் என்று கூறிய பரிதாப முகம் தோன்ற வேகமாக அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து இறுக அணைத்து கொண்டான். அவளும் மௌனமாக அவன் தோள் சாய்ந்து சாரி என்றாள் மெல்லமாக. அவனிடம் எந்த எதிரொலியும் இல்லை, அசையாமல் இருந்தான். ரியர்லி சாரிப்பா, இனிமே இப்படி தொல்லை பண்ண மாட்டேன் என்றவன் நிமிர்ந்து அவளை முறைக்க, அது தொல்லையெல்லாம் கண்டிப்பா பண்ணுவேன், இந்த மாதிரி அப்செட் பண்ண மாட்டேன்னு சொல்ல வந்தேன். சோர்வாக தன் பின்னங்கழுத்தை தடவி கொண்டவன் இன்னமும் தன்னுடைய அழுத்தத்தை விடாமல் தொடர பெண் அவனை விட்டு விலகி கீழிறங்கி நின்றாள். உனக்கு என்னடா அவ்வளோ அழுத்தம்? இப்ப டைம் இல்லைன்னு உன்னை விடுறேன். இன்னைக்கு நைட் என்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ண ரெடி ஆயிக்கோ. ஜிவ்வென்று முகத்தில் சிவப்பேற வெடுக்கென்று எழுந்தவனை கண்டு தாத்தா என அலறி அடித்து வெளியே ஓடினாள். தொட நடுங்கி வாயை மட்டும் பாரு. மீண்டும் செல்லமாக சாடியவனின் இதழ்களில் புன்முறுவல் விரிந்தது. பெரியவர் அவசரமாக அவள் முன்னால் வந்து என்னம்மா ஏன் இப்படி கத்திட்டு வர என்று விசாரித்தார். என ஒரு கணம் அசடு வழிந்தவள், அது உங்க பேரை என்ன துரத்திட்டு வரார் என்றாள் வேகமாக. அட பிள்ளையே, சரி சரி விளையாடுங்க என்று அவர் பாட்டுக்கு சமையலறை நோக்கி நடக்க, இவர் என்ன இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு போறார் என்ற யோசனையில் அவள் நிற்க அருண்மொழி அங்கே வந்தான். அதை கண்டு ஜெர்க்கானவள், தாத்தா உங்களுக்கு டீ நான் போட்டு தரேன் என்று அவரிடம் விரைந்தாள். பொங்கிய சிரிப்பை கீழுதட்டை கடித்து அடக்கியபடி சென்று நீள் இருக்கையில் அமர்ந்தவன் தொலைக்காட்சியை இயக்கினான். அன்றிரவு மீண்டும் அக்காட்சி அரங்கேறியது. முந்தைய நாள் போல் இருவரிடமும் பெரிதான அலைப்புறுதலோ சங்கடங்களோ சஞ்சலங்களோ இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அமர், ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுறலாமா? எனக்கு தான் ஓரளவு தெரியுமே. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வழிகளை ஷேர் பண்ணி அதோட அழுத்தத்தை குறைக்கணும்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, விட்டுடுங்க. அவள் முகத்தையே அவன் இமைக்காமல் பார்க்க, நிஜமா தான் சொல்றேன், நோ இஷ்யூஸ். உங்களுக்காகன்னு பார்த்து உங்களே கஷ்டப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க என்றதும் மருத்துவனின் இதழ்கள் மெல்ல புன்னகையில் விரிந்தது. அவளிடம் தனது வளகரத்தை நீட்டினான். அதை பற்றி கொண்டவளை இழுத்து தன் கைக்குள் அடக்கி கொண்டவன் அவள் தலை மீது தலை சாய்த்து அமைதியாக விழிகளை மூடிக்கொண்டான். நிமிடங்கள் மௌனமாக நீண்டு கொண்டிருக்க சற்று நேரம் ஒருவித ஏகாந்தத்தில் திளைத்தவனது மனது மெதுவாக தன் கடந்த காலத்தில் மூழ்கி எழுந்தது. மனைவியிடம் அதை கடத்தி கரையேற தயாரானது. நவ் ஐ எம் ரெடி டு ஷேர் வித் யூ பட்டு. யோசனையில் லேசாக நெற்றியை சுருக்கியவள் பின் ஓகே என்றாள் திடமாக. அப்பா தவறும்போது இங்கே நான் அவங்க வயிற்றுல 7 மாச கருவா இருந்திருக்கேன். அப்பதான் வளைகாப்பு முடிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்களாம். தொண்டையில் அடித்ததை விழுங்கிவிட்டு கொட்டினாள். அவரோட இழப்பு 2 குடும்பத்துக்குமே ஜீரணிக்கவே முடியாத பெரிய வேதனை தான். ஆனாலும் என்ன செய்யறது, அப்படியே ஒரே இடத்துல நின்றுட முடியாதே. அடுத்தடுத்து மனசை தேத்திக்கிட்டு நாட்களை கடத்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சிருக்கிறதா தாத்தா பாட்டிக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. மகனுக்கு அப்புறம் மருமகளை கைவிட்டதா நினைச்சிடக்கூடாதுன்னு வார ஒரு முறை போய் அவங்கள பார்த்துட்டு தான் வருவாங்களாம். அங்க போனதும் அவங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான்னு என்னை அவங்க கையில கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷமா தான் பையனே திரும்ப பேரன் ரூபத்துல மறுபிறவி எடுத்திருக்கான்னு ரொம்ப நெகிழ்ந்து போய் நின்றுருக்காங்க என்றவனின் குரல் மெல்ல தேய்ந்து அமைதியானது. நதியா தன் மூச்சுக்காற்றை கூட இழுத்து பிடித்தபடி தன்னுள் தோன்றும் உணர்வு போராட்டங்களை எல்லாம் முயன்று கட்டுப்படுத்தி கொண்டு சிலை என அசையாது அவனிடம் ஒன்றி இருந்தாள். அப்போ அவங்களோட அண்ணா இது குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சுக்கோங்கன்னு தாத்தா கிட்ட கொடுத்துருக்காரு. அதை எதுக்கு நம்ம கிட்ட தர்றாங்கன்னு புரியலனாலும் வாங்கி பார்த்தவருக்கு ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா இருக்கவும் ரொம்ப நிம்மதி. நாங்க டாக்டர் கிட்ட பேசிட்டோம், ஒன்றும் தொந்தரவு இல்லையா, நீங்க தாராளமா உங்க பேரனை கொண்டு போய் ஊர்ல வளர்த்திக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் அந்த ஆள் என்ன சொல்ல வராருன்னு ஒன்றும் புரியல. அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்ட பின்னாடிதான் அவங்க தங்கச்சிக்கு மறுமணம் செய்ய போறதா விவரம் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து மனுஷங்க இல்லையா, அப்படியே பரந்த மனம் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட அப்ப இருந்த சூழ்நிலையில ரொம்பவே திகச்சு போய் தான் நின்றுருக்காங்க. அப்புறம் தாத்தா தான் சுதாரிச்சு மறுமணம் கண்டிப்பா செய்யத்தான் வேணும்,
இந்த 22 வயசுல மாதவி இப்படியே தனியா நிக்கிறத நாங்களும் விரும்பலதான். ஆனா ஏன் குழந்தைய எடுத்துட்டு போக சொல்றீங்கன்னு புரியாம கேட்டிருக்காரு. உங்களுக்கு எல்லாமே உடைச்சு சொல்லணுமா? அவளோட எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த குழந்தை இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லவும் இவங்க மனசு அப்படியே இடிஞ்சு போச்சான். ஒரு 2 நிமிஷம் பேச்சு மூச்சு இல்லாம இருந்துட்டு நிமிர்ந்து மருமக முகத்தை பார்த்துருக்காங்க. அவங்க பார்வை கூட இவங்க பக்கம் திரும்பல. அடுத்து என்ன செய்யறதுனே புரியாம அந்த இடத்துல மூளை மழுங்கி போய் தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. குழந்தை பிறந்திருக்குன்னு ஆசையா பார்க்க போனவங்க தலையில அப்படி ஒரு இடிய அந்த குடும்பம் இறக்கும்னு அவங்க சுத்தமா எதிர்பார்க்கல. எப்ப கல்யாணம் முடிவு செஞ்சிருக்கீங்க? நாங்க குழந்தைய அதுக்கு முன்னாடி வந்து வாங்கிக்கிறோன்னு தாத்தா சொன்னதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. பிரசவ தீட்டு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், நீங்க இப்பவே கொண்டு போயிடுங்கன்னு பிடிவாதமா சொல்லியிருக்காங்க. அப்பதான் பாட்டிக்கு சுய உணர்வு வந்து, என்ன உங்க பையன் இப்படி சொல்றாங்க, பிள்ளை பாலுக்கு என்ன பண்ணுன்னு பதறி போய் அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அது நீங்க பசும்பால் பழக்கப்படுத்திக்கோங்க, வேற என்ன செய்யறதுன்னு அவங்க பட்டும் படாம பதில் சொல்லவும் இவங்க தவிச்சு போய், என்ன நீங்களும் புரியாம பேசுறீங்க, 6 மாசம் குழந்தைக்கு தாய்ப்பால் தானே ஆரோக்கியன்னு எல்லா டாக்டர்களும் சொல்லுவாங்க, கொஞ்சம் மனசு வைங்க, உங்க பொண்ணோட வாழ்க்கைக்கு நாங்களோ இந்த பிள்ளையோ நிச்சயமா தடையா இருக்க மாட்டோம், இவனை நாங்களே நல்ல விதமா வளர்த்துக்கிறோம், ஆனா ஒரு 6 மாசம் மட்டும் தாய்ப்பால் கொடுக்க சொல்லுங்கன்னு கெஞ்சி இருக்காங்க. அதை எங்க மாப்பிள்ள விரும்பலைங்க, நீங்க எதுவும் வம்பு பண்ணாம முதல்ல இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லவும் பாட்டி தடுமாறி போயிட்டாங்களாம். அவ்வளவுதான் அவங்க குணம்னு புரிஞ்சு தாத்தா கிளம்பலான்னு சொல்லியும் பாட்டி மனசு கேட்காம அந்த மாப்பிள்ளை கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, நான் பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன புரிய வைக்க போறீங்க? நான் இங்கே தான் இருக்கேன், சொல்லுங்கன்னு அந்த ஆளு முன்னாடி வந்திருக்கான். அப்பதான் அங்க இருந்த எல்லார் முகத்தையும் இவங்க சரியா பார்த்துருக்காங்க. மருமக குடும்பம் மட்டும் இல்லாம இன்னொரு வயசான அம்மாவும் அந்த ஆளும் இருந்திருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்ல, அதனால கிளம்பிடுங்கன்னு கராரா பேசினதுல தாத்தாவுக்கு மனசு விட்டு போய் பாட்டிய கிளப்ப பார்த்துருக்காங்க. அவங்களுக்கோ என் நிலைய சுத்தமா ஜீரணிக்க முடியல, கொஞ்சமாச்சும் கருணை காட்டுங்கப்பா, ஒரு 3 மாசத்துக்கு மட்டுமாவது அப்படின்னு ஆரம்பிச்ச பாட்டிய அடுத்து அந்த ஆளு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாராம். தெளிவா தானே சொல்றேன், ஏன் இப்படி மறுபடி உயிரை வாங்குறீங்க? இதை அவ வயிற்றுல சுமந்து பெத்து கொடுத்ததே வேற வழி இல்லாம பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் முழுசா உயிரோட தானே கொடுத்துருக்குன்னு சொல்லவும் தாத்தாவால அதுக்கு மேல பொறுத்துக்க முடியாம என்னை தூக்கி வச்சிருந்த பாட்டியோட கையை பிடிச்சு தரன்னு வெளியில இழுத்துட்டு வந்துட்டாங்களாம். மனைவியிடம் வெற்று குரலில் தன் கதையை சொல்லி வந்த அருண்மொழிக்கு சிறிது ஆசுவாசம் தேவைப்படுவது போலிருக்க சில நிமிடங்கள் கண்களை மூடி மௌனமானான். நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.